வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சீர்காழியில் இருக்க சட்டைநாத திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோ ஒன்று வரும். ஓகே, சூப்பர். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சீர்காழியில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவிலோட வரலாறு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்ற இடம். இந்த கோவிலில் இருக்க ஒரு இடத்துல தான் திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் நம்ம பார்வதி தாயார் இந்த இடத்துல தான் பால் கொடுத்தாங்க. அந்த கிண்ணம் தூக்கி போட்ட அச்சு கூட ஒன்றும் அந்த கோவிலில் இருக்குது. அதை நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலில் இது வழியாக தான் போகணும். அப்புறமேட்டா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது இந்த கோவிலில். அது மட்டும் இல்லை, கைலாசத்தில் சிவபெருமான் எப்படி காட்சி இருப்போ அதேமாரி 10 அடி நீளத்தில் ஒரு சிலையே இருக்குது. அது இந்த வியூவிலேருந்து இந்த மேலே ஏறி பார்த்தா தான் அங்கேயும் இருக்கலாம். ஓகே சூப்பர். நம்ம இந்த கோயிலோட கதையை பார்த்துருவோம். ஒரு காலத்தில் நரசிம்மர் அவதாரம் எடுப்பார் பெருமாள். அப்போ அவரோட உக்கிரத்தை எந்த தேவர்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமாள்கிட்ட கேட்பாங்க, இந்தமாரி நரசிம்மர் அவதாரத்தோட உக்கிரத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவான்னா தோணீஸ்வரராக போய் அவர் தோல் விரித்து சட்டையாகவும் எலும்பை தண்டாயுதமாகவும் மாற்றிடுவார். அதனால தான் இந்த கோவில் பேர் சட்டைநாதர் கோவிலாக இருக்கும். இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 அடி நீளத்தில் சிவபெருமானுக்கு சிலை இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் இருக்க மாட்டார். காசியில் எப்படி இருப்பாரோ அதேமாரி தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஆண்டுக்கு ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா தைலக்காப்பில் இருப்பார். அந்த டைம் இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்துக்கினா பில்லி மாந்திரிகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் இருக்க ஐதீகம். அப்போ அந்த மேலே போவாங்க. அந்த மேலே அந்த கோவிலில் ஏறி பார்க்குறதுக்கு எல்லாருக்கிட்டேயும் 10 ருபீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது மேலே தான் நம்ம ஏறி போய் நம்ம பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் நீங்களும் இதை பார்த்துருங்க. இது டாப் வியூவில் தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாரி இருக்கும், ஒரு சாமி இருக்கும். அங்கே தான் நைட் டைம் அந்த பூஜைகள்லாம் வரும். அந்த டைம் நீங்கள் மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நான் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு டாப்லேருந்து. ஆனால் டாப்பில் நைட்டு தான் அந்த பூஜை நடக்கிறப்ப தான் அங்கே எல்லாம் போவாங்க. இப்போதைக்கு எல்லாம் சும்மா ஃபோட்டோ மட்டும் இருக்காங்க. நான் சொன்ன கதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிவபெருமான் அந்த சட்டையை இதுவாக போட்டிருக்காரு. நான் சொன்னேன்ல தண்டாயுதமாக வச்சுக்கிறான்னு சொன்னேன். அதுதான் அந்த கதையை சுருக்கமாக ஓவியத்தில் இருக்குது. இது இந்த கோவிலோட பிரகாரம் இப்படி தான் இருக்கும். இந்த பிரகாரம் இதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவில். இந்த கோயிலேருந்து அப்படியே இந்த என்ட்ரன்ஸில் போயினா உமா மகேஸ்வரி தாயாரோட சன்னதி இருக்கும். இந்த இடத்துல தான் திருஞான சம்பந்தருக்கு நம்ம பார்வதி தாயார் பால் ஊட்டின இந்த குளத்தாண்ட தான். இது ஞான குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளம் இங்கே தான் பால் ஊட்டினாங்க. இங்கே தான் அம்மையும் அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த இடம் இது. அந்த கிண்ணத்தை தூக்கி போட்டு அடையாளமாக இருக்குன்னு சொன்னல, ஏதோ இந்த இடம் தான் இது. ஒன்றும் அந்த இது இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியும் நான் எடுத்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்குது. அந்த இடத்துல தூக்கி போட்ட அந்த அடையாளம் இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.